இப்படி கூட ஒரு பொண்ணு கழட்டி விடுன்றது இந்த ஸ்டோரி கேட்டு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. சஞ்சய்ன்ற ப்ரோவோட லவ் ஸ்டோரி தான் அது. காலேஜ் லைஃப்பில் அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணுது, அவரும் அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த லவ் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த காலேஜும் முடியுது. அந்த பையனா ஜாப்புக்கு போகிறான், அந்த பொண்ணுன்னா ஹையர் ஸ்டடிக்காண்டி வேறு ஒரு காலேஜ் போகுது. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போகுது அந்த லவ். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அந்த டயத்துலையும். இவர் இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டது கிடையாது, எதுவும் பேசினது கிடையாது. அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு எல்லாமே தலையாட்டியிருக்காரு, அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நாளில் திடீர்னு நல்லா போனது, திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் வருது அந்த பொண்ணு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு அந்த பையன் கேட்கும்போது அந்த பொண்ணு டேரெக்டாக சொல்லுது, நீ அப்டேட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஒரு ரீசனாக சொல்லி அந்த பொண்ணு பிரேக்கப்பும் பண்ணுது. இந்த பையன் கெஞ்சுறான், என்னென்னமோ பண்ணுறான். அந்த பொண்ணு இல்லை நீ வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறான். அந்த டயத்தில் சரி இவர் என்ன நினச்சாருன்னா, ஒரு 2 months டைம் கொடுப்போம், அந்த பொண்ணோட மைண்ட் சேஞ்ச் ஆகும், நம்மளோட ஃபீலிங்ஸ் வரும், அப்போ திரும்பி வந்துடும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் டேஸ் போக போக பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி தான் அவர் ஃபீல் ஆகுது. ஜாலியாக ஸ்டோரி போடுறா, ஜாலியாக இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ ஒரு நாள் அவர் என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணை டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணுறாரு, நான் அப்படி ஃபீலிங்ஸில் இருக்கேன், நீ என்ன ஜாலியாக இருக்க, உனக்கு என்னோட எமோஷனே வரல அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, நீ வேணான்னு சொல்லி தான் அவனை தூக்கியே போட்டேன், இப்போதைக்கு நீ என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிளாக் பண்ணுது. ஸோ இவர் எப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இவரை திட்டி அனுப்பு, அதான் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டால, அப்புறம் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் திட்டி அனுப்புகிறாங்க. ஸோ இப்படியே அவர் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக ட்ரை பண்ணுறாரு. ரோட்டில் போகிறவங்க வரவங்க ஃபோன்லாம் வாங்கி அந்த பொண்ணு கால் பண்ணுவாரா, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு கட் பண்ணி விட்டு பிளாக் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த நம்பரை. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து இந்த பையனுக்கு இந்த மாதிரி நீ தான் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா, வேறு ஒருத்தன் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறான். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஃபோட்டோவை பார்த்து அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல லோ ப்ரெஷரில் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணுறாரு. அப்படி அட்மிட் ஆகி அந்த பொண்ணுக்கு தெரிய வருது ஒரு நாள். அப்பயுமே என்ன சொல்லுதுன்னா, என்ன நீ என்னை சாகப்பன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவர்கிட்ட டேரெக்டாக கேட்குது. ஸோ அவர் அப்பையும் கூட எங்கே அந்த பொண்ணு வந்துடும் சொல்லிட்டு வேறு நிறையா விதத்தை ட்ரை பண்ணுறாரு, எமோஷ்னலாவோ இல்லை என்னமோ சொல்லிலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சா, இல்லை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு எப்படின்னா அந்த காலேஜில் இருக்க ஒரு பையனை விட்டு பேச சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் வந்து இந்த பையன்ட்டு பேசுகிறான் டேரெக்டாக. இந்த மாதிரி அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டா, நானும் அவளும் தான் லவ் பண்ணுறோம், அப்போ நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். கொஞ்சம் ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ அந்த பையன் உடனே இதெல்லாம் நம்பாமல் அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்குறான். ஆமாம் இப்போ என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிக்கிறான். அந்த டயத்தில் இவன் எப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் இவனால் எப்படின்னா ஒரு எமோஷனல் ஷேர் பண்ணுறது கூட ஆள் இல்லை. ஏன்னா இவன் சிங்கிள் சைல்டு, இவனால் எதுவுமே சொல்ல முடியல. அந்த வீட்டிலே உட்காந்து இவன் அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா வந்து இவன்கிட்ட கேட்டு என்ன பாச்சு எதுன்னு கேட்கும்போது இவன் கொஞ்சம் எமோஷனலாக லாங்கில் இருக்கனால அவங்கள மிஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஒரு அப்டேட்டில் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் ஒரு பொண்ணு ஒருத்தனை பிரேக்கப் பண்ணுதுன்னா அந்த அப்டேட் என்ன இருக்கும் நீ நினைக்கிறீங்க? என்ன சிச்சுவேஷன்ஷிப் இந்த கண்ட ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறானுங்கல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஒரு பையன் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தால் கூட இந்த பொண்ணுங்களுக்கு எப்படின்னா பிடிக்க மாட்டேங்குது. லாயலாக இருக்கவனுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு சிச்சுவேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்க அப்டேட் தான் பெருசு இல்லை. ஏன்னா அந்த பையன் என்கிட்ட கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசினான். அவன் ஸ்டோரிலாம் மேலே நான் வீடியோவே போடலாம், ஏன்னா அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் எமோஷ்னலாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனை அந்த பொண்ணால் எப்படி ஏமாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் என்னோடய கொஸ்டினாகவே இருக்குது இன்னமும். அவன் அந்த பொண்ணுக்காண்டி வேலையை விட்டுட்டான், மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டான். இப்போ அப்படின்னா அவன் தனிமையில் ஒரு இதில் இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்காண்டி அவாய்ட் பண்ணிட்டான். இப்போது அவன் ஒரு அனாதை மாதிரி இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு எப்படின்னா வேறு ஒரு பாய் ஃப்ரெண்டோட க்ளோஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்கு நான் நேற்று எடுத்து பேசினேன், புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி சப்போஸ் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், உங்களோட எமோஷனல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறத விட ஒருத்தவங்கள ஷேர் பண்ணோம்னா நம்மளோட பாரம் கொஞ்சம் குறையும். ஸோ அதனால தான் நான் நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னால் எப்படின்னா நிறையா பேரோட மெசேஜ் இருந்தால எல்லாத்துக்கும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.